ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஹெல்த்தியான ராகி எள்ளு உருண்டை. நல்ல கால்சியம் ரிச் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். இது என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு கேஸ்ட் அயர்ன் பேனை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் அளவு எள்ளு வந்து எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ஒயிட் எள்ளு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் எள்ளு வந்து எடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நான் நெய் காய்ச்சின பாத்திரத்திலேயே தான் ராகி மாவு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படி இல்லை, நெய் காய்ச்சாத அன்னைக்கு நீங்கள் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை வந்து ஊற்றிட்டு அதில் ராகி மாவை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பெரிய கப் அளவு ராகி மாவை வந்து ஆல்ரெடி நெய் காய்ச்சி உருக்குன அந்த பாத்திரத்திலேயே வந்து போட்டு ஒரு மினிமம் 10லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் சிம்ல வச்சு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல், ஒரு அரோமா வந்து வரும். அது வரைக்கும் நீங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு அதை மிக்சியில போட்டு ஒரு 2 தடவை பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. 2 தடவை அந்த அந்த 2 பேட்சையுமே நான் மிக்சியில போட்டு நல்லா பல்ஸ் விட்டு இப்போ அந்த பவுல்ல வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த 2 கப் ராகி மாவுக்கு இந்த 1 கப் அளவு எள்ளு இருக்கு, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு நட்ஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். கூட வந்து இதை வந்து நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்து நம்ம இந்த ராகி மாவு கூட போடுறதுக்கு முதல்ல நம்ம டோட்டல் 2 கப் ராகி மாவுக்கு 1 கப் அளவு கரும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகர் இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கரும் சர்க்கரை குவான்டிட்டியை வந்து கொஞ்சம் எச் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி இந்த நம்ம ரோஸ்ட் பண்ண ராகி மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 மந்த் வரைக்கும் நல்லா ஷெல்ஃப் லைஃப் வெளியே வச்சிருந்துருக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த டைமுக்கு அந்த மாவு மட்டும் எடுத்து நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு பேட்ச் மட்டும் உருண்டை பிடிச்சி வைக்கிறேன். மற்ற மாவு வந்து நெக்ஸ்ட் எப்போ தேவையோ அப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 2 கரண்டி அளவு அந்த நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ண அந்த மாவை எடுத்துட்டு நெய்யை வந்து நல்லா வந்து உருக்கிக்கங்க. நல்லா சூடாக இருக்கிறப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணி விட்டு உங்கள் கையில் வந்து நல்லா பிடிக்கிற மாதிரி வரணும். அந்த மாதிரி வர அளவுக்கு நெய்யை உங்களுக்கு அதுக்கு நெய்யை வந்து அதுக்கு அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு உருண்டை பிடிச்சி டைட்டாக வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா சூப்பர் ஹெல்த்தியான ஒரு கால்சியம் ரிச்சான ப்ளஸ் ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ராகி எள்ளு உருண்டை வந்து ரெடி ஆகிடும். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ நல்லா நியூட்ரிஷியஸாக இருக்கும். பெரியவங்களும் வந்து மாடரேஷனில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.